வணக்கம். ரயில்வே குரூப் டிக்கான பிஒய்க்கு கொஷின்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு சாப்டர் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக அதை பாருங்கள், அப்போ தான் நிறையா ட்ரிக்கி அப்ரோச்சஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ கொஷின்ஸை வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணாமல் சிம்பிளாக எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றது தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் பிஒய்க்கும் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியா, Rahul invested a certain sum for 2 years at 60% per annum compound interest, compounded annually. If at the end of 2 years he received the interest of 11,700, then how much did he initially invest? என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்றது தெளிவாக இருங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர் 2 இயர் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலா படி நான் போடலை, நான் என்ன செய்கிறேன், ட்ரெடிஷ்னலாக பண்ணாமல் கொஞ்சம் ட்ரிக்கியாக பண்ண போகிறோம். ஸோ தாரத்தில் தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன செஞ்சுறேன், சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன, 60%. 60% சுருக்குனா என்ன வரும், பாருங்க, 0 0 அடிச்சிடலாம். 2 6 I 2 10, 2 6 I 2 10. எப்பவுமே கீழே இருக்க அந்த 100 இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டு தான் பிரின்சிபலாக எடுத்துக்கணும். இதுதான் பிரின்சிபல். பிரின்சிபலை காட்டிலும் மேலே இருக்கிறது சின்ன நம்பராக இருந்தால் அதை இன்ட்ரெஸ்டாக கன்சிடர் பண்ணிடுங்க. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அமௌண்ட் வந்துடும். அமௌண்ட்டுன்றது பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் கூட்டினா அமௌண்ட். நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த டைப் ஆஃப் கொஷனுக்கு பிரின்சிபல் ஈஸ்ட் அமௌண்ட்டுன்னு இந்த ரேஷியோ மாடலுக்கு கொண்டு வர பாருங்க. இப்போ இங்கே பிரின்சிபல் என்ன அப்படின்னா 5, அமௌண்ட் என்ன, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்டிங் கூட்டணுமா, அப்போ 5 3 கூட்டினா எவ்வளவு, 8. அடுத்து நம்பர் ஆஃப் இயரில் 2 வருஷம் கொடுத்துருக்காங்களா, 2 இயர். 2 இயர் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. 3 இயராக இருந்தால் கியூப் பண்ணுங்க. 4 இயராக இருந்தால் 4 டைம்ஸ் பண்ணுங்க. இப்படியே போயிட்டே இருக்கும். இது எவ்வளோ ஆச்சு, 5 ஸ்கொயரா 25, 8 ஸ்கொயர்னு 64. சரி, இது பிரின்சிபல், இது அமௌண்ட்டுன்னு வந்துருச்சு. எனக்கு என்ன அடுத்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தானே கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இந்த பிரின்சிபலை கொண்டு போய் அமௌண்ட்டில் கழிச்சிடலாமா, A - P தானே இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நான் என்ன செய்கிறேன், இந்த அமௌண்ட்லேருந்து இந்த பிரின்சிபலை கழிச்சிடுறேன். இதுலேருந்து இதை கழிச்சிடலாமா, ஏன் சார் கழிக்கிறீங்க, எனக்கு கொஷினில் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க அதனால கழிக்கிறேன். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம பிரின்சிபலோ இல்லை அமௌண்ட்டோ கொடுத்துட்டாங்கன்னா டைரெக்டாக அப்படியே வச்சுருக்கேன், கழிக்க மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போத நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இது கழிச்சா எவ்வளோ வருது, இது ஒரு 9 5 3 39 வருதா. ஓகே, இப்போ 39 பார்ட் இருக்கு இல்லையா, இந்த 39 பார்ட்டை இதான இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான பார்ட்டை அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ண போகிறேன். 39 பார்ட்டு தான் 11700னா எனக்கு என்ன வேணும், பிரின்சிபல் தான் வேணும். முதலீடு செய்யப்பட்ட தொகை என்ன எழுதுறாங்க, இந்த முதலீடு எதுனா இந்த பிரின்சிபல் தான். அப்போ 25 பார்ட் எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். 25 பார்ட் என்ன, அவ்வளோதாங்க. ஒரு 39 3 9 இடத்துல 3 தடவை அடிக்குது, 300 3 25 75 2 0. இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆரம்பத்தில் 7500 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். இதான் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன ஃபார்முலாவில் போடாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டீங்களேன், நீங்கள் எப்படி போகணும், நீ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான், A = பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், மறுபடியும் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் தான். ஃபார்முலாவில் A = தான் இருக்கும், அமௌண்ட் ஈக்குவல். அப்போ இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இந்த ஃபார்முலா எடுத்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட இதான் ஈஸியான அப்ரோச், டக்குன்னு ஆன்சர் வந்துடும். இது அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையை 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டி விதத்தில் முதலீடு செய்கிறாங்க. வட்டி விதம் முதல் 2வது 3வது ஆண்டுகள் முறையே 6%, 12%, 18%. 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு ரூபாயா மாறிடுன்றாங்க, 20,000 ரூபாயா மாறிடுறான். அப்போ அசல் தொகை என்ன, இதுவும் ஃபார்முலா பேஸ்லேயே எடுத்து போடலாம். இல்லைன்னா ஃபார்முலான்றதே ஒரு மைண்டில் வச்சுக்கிறாங்க. பாருங்க, எப்பயுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாவே இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன செஞ்சிடணும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் கன்சிக்யூட்டிவாக போதா, அந்த மாதிரி போகும்போது 100லேருந்து இந்த நம்பரை மட்டும் ஆட் பண்ணிடுங்க. 100லேருந்து ஏன் 100 ஆட் பண்ண சொல்கிறேன்னா, 100ன்றது பிரின்சிபல்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் பர்சன்டேஜை கூட்டுனா இந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். நம்ம எனக்கு பிரின்சிபல் தான் வேணும். ஸோ பிரின்சிபல் இன்ட்டு ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 6%, 100 கூட்டினா 106%. 2வது வருஷத்துக்கு 12, 100 கூட்டினா 112%. 3 வருஷத்துக்கு 18, 100 கூட்டினா 118%.
இது எல்லாம் இத்தனை பெர்சன்டேஜ் வந்ததுக்கு பின்னாடி என்னவா மாறுது, 20,000 ரூபாய் மாறுது. அதான் அமௌண்ட். அதை இங்கிட்டு போட்டுக்கிறாங்க. இவ்வளோதான். இப்போ இதை அடிச்சு கொடுத்தா வரதாங்க ஆன்சர். அடிக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இது ஓவராலாக மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து மல்டிபிள் பண்ணாதீங்க. இப்போ இதுவே என்ன செய்யலாம், பிரின்சிபல் இன்ட்டு 2 ஸ்தானம் தள்ளி பிடிக்கலாமா, 1.06 வரும். இது 1.12 வரும். இது 1.18 வரும் இல்லையா. இஸ் ஈக்குவல் டு 20,000. இதை கொண்டு போய் தானே டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 20,000 டிவைடட் பை என்ன வரும், 1.06, 1.12, 1.18. இது எல்லாமே 100 100 100 இல்லைன்னா 1 1 1 எடுத்துக்கலாமா. இப்போ கண்டிப்பாக அது 1 பாயிண்ட் சம்திங்கில் தான் வரப்போகுது. 8 2 16 16 6 6 36 3 3 1 சேர்ந்தா 4. அப்ராக்சிமேட்லியாக நான் எடுக்கிறேன் 1.4 சம்திங்கில் இருக்கும். இப்போ 1.4னா நான் 14 எடுத்தால் கூட எனக்கு எவ்வளோ வருது, இங்கே 1 பாயிண்ட்னா ஒரு 14. ஸோ 14 டைம்ஸ் இருக்குது. இந்த 14ல் இருக்கக்கூடிய ஆன்சர் எனக்கு இது 1 தான் இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யலாம், இதோடு நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியாக கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி டிவைட் பண்ணுங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. 20,609 ஏபி 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. 3% ஆண்டு கூட்டு வட்டி விதத்திலேயே 7 வருஷத்துக்கு பின்னாடி ஏ பெரும் தொகையும் 9 வருஷத்துக்கு பின்னாடி பி பெருந்தொகையும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவருடைய பங்கு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை எப்படி சிம்பிளா ஆன்சர் பண்றதுன்னா, இப்போ இதுல 3%ன்றது ஏக்கும் சரி பிக்கும் சரி காமனா இருக்கா. வருஷம் தான் ஏக்கு 7 வருஷத்துக்கு பின்னாடியும் பிக்கு வந்து 9 வருஷத்துக்கு பின்னாடியும். அப்ப இந்த வருஷத்தோட டிஃபரன்ஸ் எவ்வளவுங்க, அதாவது இந்த தொகையை தான் பிரிக்கிறாங்க. 20,609 ரூபாயை தான் ஏபி பிரிக்கிறாங்க. இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே ஈக்குவல்ட்டாங்க. இது வந்து 7 வருஷத்துக்கு பின்னாடி, இது 9 வருஷத்துக்கு பின்னாடி. இப்போ இந்த ஓவரால் இந்த நம்பர் ஆஃப் இயர் வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னா 2 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கா. இப்போ 2 இயர் டிஃபரன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு 3% தானே, 3%னா நம்ம எப்படி போடுவோம், 3/100 போடுவோமா, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ். நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் கேள்வியிலேயே, கீழே இருக்கதான் பிரின்சிபலாக கன்சிடர் பண்ணுங்க, மேலே இருக்கிறது சின்னதாக இருந்தால் இன்ட்ரெஸ்டாக கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன். ரெண்டையும் கூட்டினோம்னா அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் அந்த மாடல் தான் எடுத்துக்கிற போகிறேன். பிரின்சிபல் ஈஸ்ட் அமௌண்ட்டு, பிரின்சிபல் என்ன 100, இது 103. அமௌண்ட்டுனா என்ன, பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் கூட்டுறது தான் அமௌண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 வருஷம் இருக்கு இல்லையா, டைம் டிஃபரன்ஸ் என்ன இருக்குது, 2 வருஷம் இருக்குது. 2 வருஷம் இருந்தால் ஸ்கொயர் பண்ணுங்க, அதான் ஃபஸ்ட்டு சொன்னேன் சரிங்களா. இதை தனித்தனியாக பண்ணுறத விட, ட்ரெடிஷ்னலாக பண்ணுறத விட இது பண்ணுறதா ரொம்ப ஈஸி. ரைட். இப்போ 100 ஸ்கொயர் என்ன 10,000, 103 ஸ்கொயர் என்ன 10,609. அவ்வளோதான். இப்போ பிரின்சிபல் 10,000 யூனிட்டு, அமௌண்ட்டு 10,609 யூனிட்டு. இப்போ நம்மளுக்கு இந்த தொகையை தானங்க 2 பேரும் பிரிக்கிறாங்க, இந்த தொகையை தானே 2 பேரும் பிரிக்கிறாங்க. அப்போ இது 2 பார்ட் சேர்ந்தது தான் இந்த தொகையாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு தனித்தனியாக தானே வேணும். இப்போ ஒரு பார்ட் எப்படி இருந்திருக்கும், இவருங்க ஒரு ஆளுக்கு இந்த அமௌண்ட் அப்படியே வந்திருக்கும், இன்னொரு ஆளுக்கு இந்த அமௌண்ட் அப்படியே வந்திருக்கும். ஏன்னா இது ரெண்டையும் கூட்டினா 20,609 வந்துருச்சு இல்லையா. அப்போ பிரிச்சாங்கன்னா எப்படி பிரிச்சிருப்பாங்க, ஈக்குவலா இப்படிதான் பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏழு அப்படியே வந்து நிற்க பாருங்க, வேற ஒன்றுமே சேர்த்து. சரியா, நீங்கள் ட்ரெடிஷனலில் ஃபார்முலா எடுத்தீங்கன்னா ஃபார்முலா படி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஈஸியான அப்ரோச் என்னன்றதான் பார்க்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தொட்டிங்கன்னா பெரிய டெரிவேஷனாக போகும். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. ஷியாம் எக்ஸ்ன்ற ரூபாயா தொகையை 2 வருஷத்துக்கு 8% கூட்டு வட்டத்தில் டெபாசிட் பண்றாரு. மொத்த தொகை வந்து ரூபாய் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 72,900. எக்ஸில் மதிப்பு நினைக்கிறாங்க. ரைட். மொத்த தொகை, அதாவது இங்க இருக்கிறது என்ன அமௌண்ட், இங்க இருக்கிறது அமௌண்ட், பிரின்சிபல்ல கேட்குறாங்க. ரைட். நான் என்ன செய்யறேன், அதே மாதிரி செய்யறேன் போன சம்மரி. 6% எவ்வளவு, 8%. 8%னா 8/100. இதை சுருக்கலாமா, 2 நாளா 8, 25 நாளா 100. கீழே இருக்கிறதா நான் பிரின்சிபலா சொன்னேன், மேல இருக்கிறது இன்ட்ரெஸ்ட், ரெண்டையும் கூட்டினா அமௌண்ட், அது மாறவே மாறாது. நான் பிரின்சிபல் என்ன 25, இங்கிட்ட அமௌண்ட் வச்சுக்கிறேன். பிரின்சிபல் 25, இது ரெண்டையும் கூட்டினா 27 அமௌண்ட். அடுத்து நம்பர் ஆஃப் இயர் எத்தனை இருக்கு, 2 இயர். 2 இயரா இருந்தா நினைக்கணும் ஸ்கொயர் பண்ணணும், 2 இயரா இருந்தா ஸ்கொயர் பண்ணணும்.
அடுத்து 25 ஸ்கொயர் என்ன, 27 ஸ்கொயர் என்ன? 25 ஸ்கொயர் என்ன, 625. 27 ஸ்கொயர் என்ன, 729. வந்துச்சுன்னா இப்ப இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தான், அதனால இதுல இருந்து இதை கழிச்சோமா. நான் அங்கேயே என்ன கண்டிஷன் சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாதான் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலா கழிக்கணும், மற்றபடி பிரின்சிபலோ அமௌண்ட்டோ கொடுத்தா எதுவுமே சேர்த்து தேவையில்ல, அந்த யூனிட் அப்படியே வச்சுக்கலாம்னா. இப்ப நம்மளுக்கு இங்க அமௌண்ட் கொடுத்துட்டான், இதான அமௌண்ட்டோட யூனிட். அப்ப இந்த யூனிட் தானே, இந்த 729 யூனிட் தான் இந்த ரூபா அப்படின்னு எடுத்துக்கணும் ஈக்குவலா. இதை ஈக்குவல் பண்ணிக்கணும், இந்த யூனிட் தான் இந்த ரூபா. அப்ப இதை எத்தனை நாள் மல்டிபிள் பண்ணா இது வரும், ஒவ்வொரு ஒரு பார்ட் என்ன 729 700 அடிச்சோம்னா ஒரு பார்ட் என்ன 100. 729 100 மல்டிபிள் பண்ணா தானே இந்த அமௌண்ட் வரும். எனக்கு என்ன வேணும், பிரின்சிபல் எக்ஸ் தானே இருக்கிறாங்க, அப்ப இதை 100 மல்டிபிள் பண்ணி, எனக்கு பிரின்சிபல் யூனிட் தானே 65. அப்ப இதை 100 மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 62500. அப்ப இந்த தான் அந்த பிரின்சிபல் தொகையா இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் கிளியரா. ரொம்ப சிம்பிள் கொஸ்டினுங்க. டேட்டா பர்சன்டேஜ் சிம்பிளிஃபை பண்றீங்க, 2 வருஷம் கொடுத்துருக்கனால ஸ்கொயர் பண்றீங்க, 3 வருஷம் கொடுத்தா கியூப் பண்ணுவேன், 4 வருஷம் கொடுத்தா 4 டைம்ஸ் பண்ணுவேன். வச்சுக்காங்க இங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அப்ப அமௌண்ட்டோட யூனிட் இதெல்லாம் ஒரிஜினல் அமௌண்ட் கிடையாது, யூனிட் சும்மா எல்லாத்தையும் ஒரு பார்ட்னு சொல்லிக்கலாம். இத்தனை பார்ட் இல்லை இத்தனை யூனிட் சேர்ந்தாதான் இந்த தொகை. இப்போ இங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, சப்போஸ் பிரின்சிபல் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, இதுதான் இந்த தொகை அப்படின்னு எடுத்துருப்பேன். இன்கேஸ் கொடுத்துருந்தா நம்ம 729 யூனிட் தான் இந்த ரூபானா, ஒரு யூனிட் எவ்வளவு 100 ரூபாய். இது எதை அடிச்சோம்னா 100 தானே. இப்போ இல்லாட்டினா இதை எத்தனை நாள் மல்டிபிள் பண்ணா இது வரும், 100 மல்டிபிள் பண்ணா. அப்ப அதே மாதிரி இதை பிரின்சிபல் தானே கேட்டிருக்கான், இதை 100 மல்டிபிள் பண்ணா 62. அடுத்து 5வது கேள்வி. 2000 தொகையை ஆண்டுக்கு 20% வட்டி விதத்துல அரையாண்டுக்கு ஒரு முறை காம்பவுண்டட் காப்பிலையும் கொடுத்தான். அரையாண்டுன்ற வார்த்தை வந்தாவே ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல என்னது மாறணும், ரேட் ஆஃப் பர்சன்டேஜை பாதி தான் எடுக்கணும். அப்ப 20% ரேட் ஆஃப் பர்சன்டேஜா, 20ல பாதி என்னங்க 10%, 10% வச்சுக்கோங்க. ரைட். இப்போ 10% சுருக்கி வச்சுக்கோங்க, 1/10. கீழே இருக்கிறதா என்ன பிரின்சிபல், மேல இருக்கிறது இன்ட்ரெஸ்ட், ரெண்டையும் கூட்டினா அமௌண்ட். இப்போ என்ன செஞ்சுறேன், பிரின்சிபல் ஈஸ்ட் அமௌண்ட், பிரின்சிபல் என்ன 10, அமௌண்ட் ரெண்டையும் கூட்டினா 11. சரிங்களா. இப்ப எத்தனை மாசம் கொடுத்துருக்காங்க, 18 மாதங்களுக்கு பின்னாடி கிடைக்கும் மொத்த தொகையை கேட்டிருக்காங்க. 18 மாதம்னா அரையாண்டுல எத்தனை பார்ட் இருக்கு, அரையாண்டுல 18 மாதம்னா 6 மாசம்னா 6 12 18, அப்ப 3 பார்ட் இருக்கு. அப்ப 3 அரையாண்டு இருக்கு. எத்தனை அரையாண்டு இருக்கு, 3 ஆஃபலி இருக்கு, 3 அரையாண்டு இருக்கு. வச்சுக்கோங்க. அதனால இங்க என்ன செய்ய போறேன், 3 டைம்ஸ் போட போறேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா முடிச்சு விட்டேனா. சார் நீங்க இயர் தானே, இயர் 3 இருந்தாலும் 3 டைம் போடலாம். அரையாண்டுல எத்தனை இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். சப்போஸ் காலாண்டா இருந்தா காலாண்டுக்கு அதே தான். இப்போ 9 மாசம் வச்சுக்கோங்க, 3 காலாண்டு இருக்குமா, அப்ப 3ன்னு போடுவேன். ஒரு வருஷமா இருந்தா 4 காலாண்டு இருக்கும், அப்ப 4ன்னு போடுவேன். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வச்சு போட்டுக்கலாம். ரைட். இப்போ 10 கியூப் என்ன 1000, 11 கியூப் என்ன 1331. எனக்கு இப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான், பிரின்சிபல கொடுத்துட்டான் 2000 ரூபாய். அப்ப இந்த 1000 யூனிட் தான் 2000 ரூபாய். 1000 யூனிட் தான் 2000 ரூபாய். 1000 எத்தனை நாள் இருக்குன்னா 2000 வரும், 2 நாள் இருக்குன்னா தானே வரும். எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கான், மொத்த தொகை இதான் மொத்த தொகை. அப்ப இது எவ்வளவு, இது 1000 2 நாள் இருக்குன்னா தானே 2000 ரூபாய். இந்த இதுதான் அங்க கொடுத்துருக்கான். 1000 யூனிட் தான் 2000 ரூபாய்னா ஒரு யூனிட் எவ்வளவு 2 ரூபாய். இப்ப எனக்கு இந்த அமௌண்ட் தானே கேட்டிருக்கான். அப்ப இதை 2 நாள் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வருது பாருங்க, 2662. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். சிம்பிளா நீ ஃபார்முலாவில் பண்ணிருக்கீங்க, அரையாண்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா கொண்டு வந்து போகலாம். ரைட். அடுத்து சத்யா இன்வெஸ்டட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா இன்வெஸ்ட் பண்றாங்க. மெச்சூரிட்டி இன்வெஸ்டட் 14,500 அட் 20% per annum compound interest அட் குவார்டர்லி. பாருங்க, காலாண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. எத்தனை மாசம், 6 மாசம். 6 மாதத்துக்கு எத்தனை காலாண்டு இருக்கும், 6 மந்த்துக்கு 2 காலாண்டு இருக்கும். ஒரு காலாண்டுறது 3 மாசங்க. இப்ப 2 காலாண்டு இருக்கும். அப்ப என்ன செய்ய போறேன், உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும். 2 காலாண்டு இருந்தா நினைச்சணும் ஸ்கொயர் பண்ணணும், 3 காலாண்டு இருந்தா கியூப் பண்ணணும். இப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்துக்கலாமா. ரைட். அடுத்து அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன செய்யணும், ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன செய்யணும், ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எப்படி அரையாண்டுன்னா நம்ம என்ன செஞ்சேன் 2ஆல டிவைட் பண்ணனா, அதே மாதிரி காலாண்டுனா 4ஆல டிவைட் பண்ணணும். ஏன் சார், ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு இருக்கு, அதனால 4ஆல டிவைட் பண்றேன். அப்ப 20% 4ஆல டிவைட் பண்ணுங்க.
ஒரு நாள் 5 5%. 5%னா என்ன? 5/100 சுருக்குனா என்ன? 1/20. கீழே இருக்கதான் பிரின்சிபல், மேல இருக்கிறது இன்ட்ரெஸ்ட், ரெண்டையும் கூட்டினா அமௌண்ட். பிரின்சிபல் 20, அது 21. இப்ப 2 காலாண்டு தான் இருக்கு. அப்ப ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 ஸ்கொயர் என்ன? 400. 21 ஸ்கொயர் என்ன? 441. இப்ப எனக்கு கேள்வியில எதை கொடுத்துருக்கான், எதை கேட்டிருக்கான், அதை தெளிவா பார்த்துக்கணும். முதிர்வு தொகை மொத்த தொகை கேட்டிருக்காங்க, ஏ கேட்டிருக்காங்க, பிரின்சிபலை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப 400 பார்ட்டு தான் அந்த நம்பர் 14,500. 400 பார்ட்டு தான் 14,500. அப்போ ஒரு பார்ட் என்ன? இப்போ இதை எத்தனை நாள் மல்டிபிள் பண்ண வரும்? 2 0 அடிச்சிட்டோம்னா 4 மல்டிபிள் பாருங்க. 3 12, மீதி 2, 6 24, மீதி 1, 2 8, 5 20, 36.25. அப்போ அதே மாதிரி இதையும் 36.25 ஆல் மல்டிபிள் பண்ணணும் வர்றதான் நம்மளுக்கு அந்த முதிர்வு தொகையாக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சிட்டனா? மல்டிபிள் பண்ணுங்க. 441 இன்ட்டு 36.25 மல்டிபிள் பண்ணணும். 36.25. 5ல் முடிகிறது. மேக்ஸிமம் எல்லாமே 5ல் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த டிஜிட் பாருங்க. 5 4 8 10 12 2ல் முடிகிற மாதிரி இது ஒன்று தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா? ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணீங்கன்னா டைம் போகும். அடுத்த கேள்வி பாருங்க. 7வது கேள்வி. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 1 lakh 20% per annum for 3 year 3 month compounded annually. ரைட், இது பாருங்களேன். 3 year 3 month 3 வருஷம் 3 மாதத்துக்கு ஃபார்முலாவில் போட்டீங்கன்னா அது கொஞ்சம் பெருசா இருக்கும். நான் ஃபார்முலாவுக்கே வரமாட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்? ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு மட்டும் நான் பார்க்க போறேன். 20%. 20% சுருக்கணும் என்னங்க? 1/5. கீழே இருக்கிறதான் பிரின்சிபல், மேலே இருக்கிறது இன்ட்ரெஸ்ட், ரெண்டையும் கொண்டு அமௌண்ட். சரியா? நான் என்ன செய்யறேன்? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் லிஸ்ட் அமௌண்ட். இது 5, இது 6. 3 வருஷத்துக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. அந்த 3 மாசம் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். 3 வருஷம்னால 3 தடவை நான் நினைக்கிறேன். எனக்கு வட்டி தானே கேட்குறாங்க. ஆமா, வட்டி தான் கேட்குறாங்க. 2 மெத்தடில் போடலாம். இது மெத்தடில் போடலாம், இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். 5 கியூப் என்ன? 125. 6 கியூப் என்ன? 216. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 1 லட்ச ரூபாய். அப்ப இந்த பிரின்சிபல் யூனிட் தான் 1 lakh. சரியா? இந்த பிரின்சிபல் யூனிட் தான் 1 lakh. எனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே வேணும். இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் கழிச்சுக்கலாமா? இதுல இருந்து இதை கழிச்சுக்கலாமா? இதை கழிச்சோம்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருமா? அப்போ இன்ட்ரெஸ்ட் பார்ட் எவ்வளோ இருக்கும்? இதுல ஒரு 1, இதுல ஒரு 11 9 91 பார்ட் இருக்குமா? அப்ப இந்த 91 பார்ட் நான் பார்க்க போறேன். இப்போ 125 ஏதாவது டிவைட் பண்ணா இது வரும். 5 25 4 25 100 40 8 40 800. 800 மல்டிபிள் பண்ணா 125 என்ன வரும்? இது மாறிடும், 1 lakh வந்துடும். இப்போ அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதே 800 மல்டிபிள் பண்ணிடுறேன். மல்டிபிள் பண்ணோம்னா என்ன? 72 8 72,800 ரூபா இன்ட்ரெஸ்ட்டுங்க. இது அமௌண்ட் நான் பார்க்கல, இன்ட்ரெஸ்ட் பார்க்குறேன். ஏன்னா கேள்வியில இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இது 3 வருஷத்துக்கானது, 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த 3 மாசத்துக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணுமா? அதுக்கு என்ன செய்ய போறேன்? இந்த 20%ல 3 மாசத்துக்கு மட்டும், 3 மாசம் இருக்கு இல்லையா, அதை வருஷமா மாத்திரணும். அப்ப 20% 3 மாதத்தை நீங்க வருஷமா மாத்தினா என்ன செய்யணும்? டிவைடட் பை 4 சாரி 12. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்போ 1/4 தான் நீங்க பார்க்கணும். ஒரு நாள் 5 எவ்வளவு பர்சன்டேஜ் பார்க்க போறீங்க? 5% தான் பார்க்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு 5% எவ்வளவு ஆச்சு? 1 லட்ச ரூபாய்க்கு 5%, 1 லட்ச ரூபாய்க்கு 5% எவ்வளவு? 5000 ரூபாய். அப்ப இதோட என்ன? ஒரு 5000 ரூபாய் கூட போகுது. 5% பார்க்கணும், அதோட இதை சேர்த்துக்கணும். இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? இப்ப ஆமா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னன்னா, இந்த 3 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இங்க பார்த்துருக்கீங்க. அப்ப எனக்கு அடுத்து ஒரு 3 மாசம் தானே வேணும். 3 வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்து ஒரு 3 மாசம் போல எனக்கு என்ன ஆகும்னா, இந்த பிரின்சிபல் இந்த இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து இருக்குமா? ஏன்னா கூட்டு இல்லையா? ஒவ்வொரு தடவையும் பிரின்சிபல் அந்த இன்ட்ரெஸ்டோட கூடும்.
அப்போ பிரின்சிபல் இன்ட்ரெஸ்டோட கூட்டினா எனக்கு பிரின்சிபல் 1,00,000 ரூபா, இன்ட்ரெஸ்ட்டை கூட்டினா 1,72,800 ரூபா. 1,72,800 ரூபா, 1,72,800 ரூபா. இதுக்கு தான் என்ன செய்யணும், இந்த 5% பார்க்கணும். அதாவது இந்த 3 மாசத்துக்கானது இந்த 5% இருக்கு இல்லையா, அது இதுக்கு தான் பார்க்கணும். இது அடிச்சிருங்க. இது எவ்வளோ வரும் பாருங்க, 8 40 4 10 14 மீதி 1 35 36 3 மீதி 8, 8,640 ரூபா. அந்த 3 மாசத்துக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஓவரால் இன்ட்ரெஸ்ட் தானே வேணும். அப்ப இதையும் அதையும் கூட்டிடலாமா, இதையும் கூட்டிடலாமா. 72,800 கூட்டிருங்க. இதோட எவ்வளவு பாருங்க, இது ஒரு 40 10 14 மீதி 1 10 மீதி 1, 8,440 ஆப்ஷன் ஈல இருக்கு. இது ஈஸியான மெத்தட் தாங்க. இங்க பாருங்க, 3 வருஷத்துக்கு மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன். பிரின்சிபல் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த யூனிட் தான் இந்த பிரின்சிபல் பார்த்துட்டு 800 மல்டிபிள் பண்ணா இது வரும். இப்போ டேரெக்டா நான் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறேன், நீங்க அமௌண்ட் பார்க்கணும்னு பார்க்கலாம். அமௌண்ட் பார்த்தோம்னா டேரெக்டாவே என்ன வரும், அந்த 1,72,800 ரூபா வரும். இப்போ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த 3 மாசத்துக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறேன். இந்த இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட். ஏன் சார் இந்த இடத்துல அமௌண்ட்டை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் கூட்டு வட்டினால கூடிக்கிட்டே இருக்கும். சார் இதுல ஃபார்முலாவில் நான் போட்டு பழகிருக்கேன் சார். ஃபார்முலாவில் போனா நீங்க எப்படி போடணும்னா இப்படி போடணும். அமௌண்ட் ஈக்குவல் டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே வேணும், பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 பவர் 3. அந்த 3 வருஷம் இருக்கு பாருங்க, அந்த 3 இங்கே வந்துருக்கும். அடுத்து 1 + அந்த 3 மாசம் இருக்கு பாருங்க, அது உள்ள வந்துடும். 3 மாசத்தை இயரா மாத்தணும். 1/4 r/100 இப்படி வந்துடும். திரும்ப இந்த 1,00,000 ரூபாயை நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது கிடைக்கும். இது ஃபார்முலா போட்டீங்கன்னா இந்த ஒரு மெத்தடுக்கு அப்படியே டைரக்டா வரும். 6% இருக்குல்ல, அதுக்கு இங்க போட்டோம்னா லாஸ்ட்ல இந்த 1,00,000 ரூபாய் கழிச்சோம்னா எனக்கு என்ன வந்து நிற்கும், 81,440 ரூபா வந்து நிற்கும். சரிங்களா? உங்களுக்கு இந்த மெத்தட்ல போடனாலும் போட்டுக்கோங்க, இல்லை இது புரிஞ்சா இது எடுத்துக்கோங்க. அடுத்த கேள்வி, 25,000 அசலுக்கு முதல் 2 3வது ஆண்டு முறையே. இந்த அப்பா ஒரு கொஸ்டின் சொன்ன பாருங்க, அதே மாதிரி தாங்க. நான் என்ன சொன்னேன், பிரின்சிபல் இன்ட்டு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 25,000 ரூபா. பிரின்சிபல் 25,000 ரூபா கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் 4%, அடுத்து கன்சிக்யூட்டிவ் இயர் வந்தாவே ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன செஞ்சு சொன்னேன், அது 100 கூட்ட சொன்னா, இப்போ 100ல் 4% கூட்டினா 104%, அடுத்து 105%, அடுத்து 106%. எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா வரதே ஆன்சர். 3 0 அடிச்சிடலாமா, 1 2 3. அடுத்து சிம்பிளிஃபை பண்றது 2 5 1 5 2 5, திரும்ப 1 2 I 2 2 2 4, திரும்ப இங்க என்ன அடிக்கலாமா, 25 1 25 4 25 100, 2 4 என்ன 2 2 4, திரும்ப 2 2 4 6, திரும்ப இங்க 2 அடிச்சோம்னா இது 53. மல்டிபிள் பண்றது நம்மளுக்கு 1 6 6 6 18ல முடிகிற மாதிரி 2 ஆன்சர் இருக்கு, 8ல முடிகிற மாதிரி 2 ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்க, அப்ப நியரஸ்டா பாருங்க, அடுத்தடுத்து 3ல முடிஞ்சிருக்கு. அப்ப டக்குனு மல்டிபிள் பண்றதான் பெஸ்ட். 26 21, 1 6 2 12 14 மீதி 1, அடுத்து 53 53ஆல மல்டிபிள் பண்ணோம்னா இருக்குன்னா 18 மீதி 1 12 30 42 43 மீதி 4, 15 19 39. கரெக்ட். இப்போ லாஸ்ட் ஆப்ஷன். இது வந்து நம்மளுக்கு மொத்த தொகையா வரும். மொத்த தொகையிலேருந்து நம்மளுக்கு இந்த 25,000 கழிக்கிற மாதிரி வரும். இங்க இருக்குது இது என்ன, இது மொத்த தொகை, மொத்த தொகை தான் வரும். மல்டிபிள் பண்ணா டோட்டல் அமௌண்ட் வரும். சரிங்களா? அது டோட்டல் அமௌண்ட் வரும். அது மல்டிபிள் பண்ணீங்கன்னா 18 28 28 5 25 3 28 இப்படி வரும். அமௌண்ட் ஈக்குவல் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க. அப்போ பிரின்சிபலை கொண்டு போய் கழிச்சிட வேண்டியதான். அப்போ 25,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா வர ஆன்சர் தான் என்ன, இங்கே 9ல் வரதுனால 9 வச்சு நான் ஆன்சர் போட்டேன். அப்போ 3938. ஆப்ஷன் சி தான் சரியா இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி வரதா டைரக்டா டக்குன்னு என்ன செஞ்சிடணும், பர்சன்டேஜ் வந்து கூட்டிக்கணும், அவ்வளோதான். அடுத்த கேள்வி பாருங்க, 9வது கேள்வி. 200 தொகையானது 2 ஆண்டுக்கு 10% கூட்டு விடுவதில் முதலீடு செய்யறாங்க. அடுத்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் மட்டும் மாத்திடுறாங்க. 20% இருந்துச்சுன்னா அதே 2 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்றது கேள்வி. சேம் அதே மாதிரி தான் செய்ய போறோம்.
2 வருஷமா 10% சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 10% சுருக்குனா என்ன? 10/100 10/100 சுருக்குனா 1/10. இப்போ என்ன செஞ்சுறேன்? நான் பிரின்சிபல் ஈஸ்ட் அமௌண்ட்னு எடுத்துறேன். இது 10, இது 11. 2 வருஷம் இருக்கா? அப்போ ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஃபார்முலாவை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சா தானே இன்ட்ரெஸ்ட். கழிச்சா எவ்வளோங்க இன்ட்ரெஸ்ட்? 21 பார்ட். இந்த பிரின்சிபல் தான் கொடுத்துருக்காங்க. 100 பார்ட் தான் 200 ரூபாய். இப்போ 100 எத்தனால மல்டிபிள் பண்ணால் 200 வரும்? 2ஆல். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு செக் பண்ணணும். இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 42 ரூபா வட்டியானது வரும். எத்தனை பர்சன்டேஜுக்கு? 10%. இப்போ 20% சொல்கிறாங்களா? அப்போ 20% ஃபஸ்ட்டு சுருக்கி வச்சுக்கோங்க. 20/100 சுருக்குனா 1/5. அப்போ இங்கேயும் பிரின்சிபல் ஈஸ்ட் அமௌண்ட்டுன்னு போட்டுருவோம். கீழே இருக்கிறது 5 பிரின்சிபல், 2 கூட்டினா அமௌண்ட் 5 1 6. இங்கேயும் 2 வருஷம் தான். அப்போ ஸ்கொயர் பண்ணிடுறேன். 5 5 25, 6 6 36. நம்மளுக்கு இதுலேருந்து இதை கழிச்சாதான் இன்ட்ரெஸ்ட் வரும். 11 பார்ட். இந்த 25 பார்ட் தான் அதே 200 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இது எத்தனை நாள் மல்டிபிள் பண்ணால் 200 வரும்? 4 25 100, 8 25 200. 8ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 200 வரும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் 8ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும்? இன்ட்ரெஸ்ட் மட்டும் 88 ரூபா வரும். நம்மளுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கூடி இருக்குன்றதான் கேள்வி. இங்கே 42 ரூபா, அங்கே 88 ரூபா. எவ்வளோ கூடி இருக்கு? கிட்டத்தட்ட 646 ரூபா கூடி இருக்கு. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கூடி இருக்கு? கூடுதல் வட்டி எவ்வளவு கிடைத்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 10. காலாண்டுக்கு ஒரு முறை கேட்டிருக்காங்க. 12,000 ரூபாய் அசல் கொடுத்தாங்க. காலாண்டு அரையாண்டுன்ற வார்த்தை வந்தாவே ரொம்ப கவனமா பண்ணணும். காலாண்டுன்னு வந்தாவே ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு இருக்குங்க. அப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் 4ஆல் டிவைட் பண்ணிருங்க. ஒரு நாள் 4 16, 4%. 4% சுருக்கி வச்சுக்கோங்க. ஒரு நாள் 25 நாளா 1/25. சரிங்களா? இப்போ 3 மாதம் தான் சொல்லியிருக்காங்க. வெறும் 3 மாதம் தான். இப்போ நம்மளுக்கு 6 மாசம்னா 2 காலாண்டு இருக்கும். இப்போ 3 மாசம் தானே, அப்போ ஒரு காலாண்டு தானே இருக்கும். அப்போ பிரின்சிபல் ஈஸ்ட் அமௌண்ட்னு எடுத்துக்கிறேன். 25 தான் பிரின்சிபல், 2 கூட்டினா அமௌண்ட் 26. நம்மளுக்கு இங்கே ஒரு காலாண்டு தான் இருக்கு. அப்போ ஜஸ்ட் 1 தான். 2 காலாண்டு தான் நம்ம ஸ்கொயர் பண்ணியிருப்போம். அப்போ 25 26 தான் அப்படியே தான் இருக்கும். வட்டி தான் கேட்குறாங்க. இதுலேருந்து இதை கழிச்சா தானே வட்டி. வட்டி எவ்வளவு? 11 பார்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அசலை கொடுத்துருக்காங்க. அப்போ 25 பார்ட்டு தான் இந்த 12,000 ரூபாய். 25 பார்ட்டு தான் 12,000 ரூபாய். அப்போ எனக்கு இந்த 11 பார்ட் வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 11 பார்ட் எவ்வளோ? 25 எத்தனை நாள் மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர் வரும்? 4 5 100, 4 1 48, 480. 480ஆல் மல்டிபிள் பண்ணால் வரும். அதே மாதிரி இதே 480ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 0 8. சரி, 8ல் முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் நம்மளுக்கு. சரி, இதில் ஒரு பார்ட்டு தானே, 11 பார்ட் என்ன பண்ணுறேன். 26ல் 25 போனால் ஒரு பார்ட். எஸ், ஒரு பார்ட் என்ன? 1 × 480, 480 தான். ஆப்ஷன் ஏ. சிம்பிளா, ரொம்ப சிம்பிள் கொஸ்டினுங்க. ஃபார்முலாக்குள்ள போயிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு டைம் போகும். அதான் பிரச்சனையே. 11ஆவது கேள்வி பாருங்க. 7,500 ரூபா ஆண்டுக்கு 5% கூட்டத்தில் கடனாக வாங்கியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு பின்னாடி செலுத்த வேண்டிய கூட்டு வட்டி என்ன நினைக்கிறாங்க? சேம் அதே மாதிரி தான். 5% என்ன சொல்லிக்கிறேங்க? 5/100 இருக்குன்னா ஓவர் 5 25. பிரின்சிபல் ஈஸ்ட் அமௌண்ட்னு எடுத்துக்கிறேன். இது 20, இது 2 கூட்டினா 21. 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் பண்ணுங்க. 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441. எனக்கு இங்க கொடுத்துருக்க பிரின்சிபலா. அப்ப 400 பார்ட் தான் 7,500. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? வட்டி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சாதான் வட்டி. வட்டி எத்தனை? இதுல இருந்து கழிச்சா 41 பார்ட். இப்ப 41 பார்ட் எவ்வளோன்றது தான் நம்ம பார்க்கலாம். இப்போ 2 0 அடிச்சிடலாம். ஒரு 4 மீதி 3 எண்ணாங்க 32, மீதி 3 7 28, 5 20. 18.75ஆல் மல்டிபிள் பண்ணால் வரதாங்க ஆன்சர். 18.75. இப்போ 41 × 18.75 எவ்வளோ ஆச்சு பாருங்க. 40 இது ஒரு 20 போட்டாவே 800 கிட்ட தான் இருக்கும். இப்போ 800 கிட்ட இருக்கக்கூடிய ஆன்சர்ல 2 ஆன்சர் இருக்கு. அப்போ கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். அப்போ 18.75 41. 5 7 8 1 5 20 33 32
35 3 7. அப்ப 700 கிட்ட தான் நம்மளுக்கு வர்றது. ஆன்சர் 768. 5 1 6 8. ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்கிறது. அடுத்த கேள்வி பாருங்க. 12. ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 10% ஆண்டு வட்டி விகிதத்துல ஓராண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டியை கொடுத்துட்டாங்க. அப்ப அசல் தெரியல. அப்ப அசலை கண்டுபிடிக்கணும். தனி வட்டியில தனி வட்டி ஃபார்முலா போட்டுற வேண்டியதான். தனி வட்டி ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதுல என்ன கொடுத்துட்டான்னு பாருங்க. இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான் 400 ரூபாய். பிரின்சிபல் தெரியல. நம்பர் ஆஃப் இயர் என்ன? 1 வருஷம். 10% டிவைடட் பை 100. அப்ப எவ்வளவு ஆச்சுங்க? 4000 ரூபாய் பிரின்சிபல். இப்ப பிரின்சிபல் 4000 ரூபான்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? அதே வட்டி விகிதத்துல அதே காலத்திற்கு, அதே காலம்னா என்ன? 1 வருஷம். அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. அரையாண்டுன்னு வந்தாவே ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பாதி ஆகணும், மறந்துடாதீங்க. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எத்தனைங்க? 10. 10ல பாதி அளவு 5%. 5%. ரைட். நம்ம கூட்டுவட்டி தானே கேட்குறாங்க. 5% எவ்வளவுங்க? 5/100. 5/100 சுருக்குனா எவ்வளவுங்க? 1/20. அப்போ பிரின்சிபல் லிஸ்ட் அமௌண்ட்ல எடுத்துக்கிறேன். இது 20, இது 21. இப்போ 1 வருஷத்துக்கு தானே. இப்போ 1 வருஷத்துல எத்தனை அரையாண்டு இருக்குங்க? 2 அரையாண்டு இருக்கும். 2 6 மாசம் இருக்குமா? அதனால இங்க ஸ்கொயர் பண்றேன். இது 400, இது 441. சரிங்களா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து இதை கழிச்சிடறேன். 41 யூனிட் தான் நான் பார்க்க போறேன். இப்போ 400 அசல் கொடுத்துட்டாங்களா? அசல் நம்ம கண்டுபிடிச்சு பாருங்க. 400 பார்ட்டு தான் 4000 ரூபாய். இப்போ 400 எத்தனை மல்டிபிள் பண்ணா 4000 வரும்? 10ஆல் மல்டிபிள் பண்ணா வந்துடும். அதே மாதிரி 41 பார்ட் என்ன? 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 41 × 10 எவ்வளோ ஆச்சு? 410. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். கிளியரா? அடுத்து 13வது கேள்வி பாருங்க. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் நம்ம ஒன்று பார்க்காம மட்டும் பாருங்க. என்ன இருக்குன்னு பாருங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. அதை கவனமா பார்க்கணும். இங்கே காம்பவுண்டட் செமி ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. அரையாண்டுன்னு வந்துட்டாவே ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன செய்யணுங்க? பாதி ஆக்கிடணும். அது மறந்துட்டோம் பார்த்தீங்களா? இப்போ பாதினா 5% தான் பார்க்க போகிறோம். 5% என்ன? 5/100. 5/100 வச்சிருக்கோம்னா 1/20. இப்போ இங்கே என்ன பண்ணணும்? 1/20னா இங்கே 20, இங்கே 21 வரும். சரியா? இது 20, இது 21. இப்போ 1.5 வருஷம் தானே கொடுத்துருக்காங்க காமனா. 1.5 வருஷம்னா எத்தனை அரையாண்டு இருக்கும்? 3 அரையாண்டு இருக்குமா? 1 வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்கும்? 3 6 மாசம் இருக்கும். அதனால இங்க என்ன செய்யணும்? கியூப் பண்ணணும். 20 கியூப் எவ்வளவு ஆச்சு? 8000. இது 9261. இப்போ 8000 பார்ட்டு தான் இந்த பிரின்சிபல் 40000. 8000 ஏதாவது மல்டிபிள் பண்ணா 40000 வருங்க. 5ஆல் மல்டிபிள் பண்ணா வரும். எனக்கு என்ன வேணும்? இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் இதுல இருந்து இதை கழிச்சா தானே இன்ட்ரெஸ்ட். இதுல இருந்து இதை கழிச்சா எவ்வளவு? 1261. அப்ப இத்தனை பார்ட் எவ்வளவு? இது 5ஆல் மல்டிபிள் பண்ணும். இது 5ஆல் மல்டிபிள் பண்ணா இது வரும். அதே மாதிரி இது 5ஆல் மல்டிபிள் பண்ணா 4 5 5000 33 10 13 மீதி 1 6305 ரூபா. எதுக்கு? 1.5 வருஷத்துக்கு கமலுக்கான இன்ட்ரெஸ்ட். அப்ப சுனிலுக்கு இது, கமலுக்கு இங்க இருக்கு 6305. இப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு? 5 9 4 3 5 3 2 295. அப்ப சுனில் தான் என்ன அதிகமா இருக்காரு? சுனிலுடைய அமௌண்ட் தானே 600. இவரை காட்டி இவர் எவ்வளவு அதிகமா இருக்காரு? 295 ரூபாய் அதிகமா இருக்காரு சுனில். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து 14. ரைட். இதுல எக்ஸ் என்பவர் 300 ரூபாயை 3 ஆண்டுக்கு 11.03 தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தாங்க. அப்ப 3 ஆண்டுகளுக்கு பின்னாடி அதே அளவு தொகையை, அதே 300 ரூபாயை திரும்ப வாங்கணும்னா ஒய் வந்து 10% கூட்டு வட்டி விகிதத்துல எவ்வளவு முதலீடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்ராக்சிமேட்லியான கொஸ்டின்ஸ் இது. ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்? எக்ஸ் என்பவர் 300 ரூபாயை தானே இது பண்றாரு. 300 ரூபாய் 3 வருஷம் 11.03% தனி வட்டி விகிதத்துல முதலீடு செய்யறாரா? அப்ப இதுல வட்டி என்னன்னு பாத்துறேன். இதுல வட்டி என்ன வரும்? 2 0 போக 3 9 9 3 27. இது 2 99 99.27. இதை எப்படி எழுதலாம்? 99.3 எழுதலாமா? அப்ராக்சிமேட்லியா. நான் இது 5 கட்டிலையும் அதிகமாக போச்சுன்னா ஒன்றா கூட்டிக்கலாம். இப்போ அதே மாதிரி அவருக்கு போட்டு பார்ப்போம். இப்போ அவருக்கு ஆப்ஷன் வந்து எடுத்து போட்டோம்னா எது ஈஸியாகுது பாருங்க. இல்லை அப்படின்னா
10% கூட்டு வட்டியா? 10% சுருக்குனா என்ன? 1/10. அப்போ 10:11 கொண்டு வந்துடலாமா? எத்தனை வருஷம்? 3 வருஷம். 3 வருஷம்னால இங்க கியூபா. இப்போ இது 1000 இருக்கும், இது 1331 இருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே வேணும். இதுல இருந்து இதை கழிச்சோம்னா 331 331 பார்ட்டு. எனக்கு 1000 பார்ட்டு தான் 300 பிரின்சிபல். இப்போ இதுல இருந்து எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 2 0 போக 0.3. அதே மாதிரி இங்க 0.3 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்க. 3 3 9 99. 99.3 வருதா? அப்ப அதே 300 ரூபா வச்சா மட்டும்தான் 99.3 இதே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். கிளியரா? அடுத்த கேள்வி பாருங்க. 15. 2 ஆண்டு ஒரு குறிப்பிட்ட அசல் இணைஞ்சாங்க. 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி தனிவட்டிக்கும் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அசல் என்ன வைக்கிறாங்க? ரொம்ப சிம்பிள். இது பாருங்க, இது கூட்டு வட்டிங்க, இது தனி வட்டிங்க. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு? இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் ஒரு 36.3. ஓகேவா? இது டிஃபரன்ஸ். 2 வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் தானே. அப்போ டிஃபரன்ஸ் ஃபார்முலாவை டைரக்டா எடுத்துக்கிறேன். டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2 இயர்க்கான டிஃபரன்ஸ் என்னங்க? பிரின்சிபல் இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர்டா? இந்த ஸ்கொயர் தான் 2 வருஷம். பிரின்சிபல் தான் அவங்க கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுல இருந்து இதை கழிச்சு வச்சுக்கோமா? எவ்வளோ ஆச்சு? எஸ் 36.3. பிரின்சிபல் தெரியாது. ரேட் ஆஃப் பர்சன்டேஜுங்க அது கொடுக்கல. இப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று 2 வருஷத்துக்கானது தானே கொடுத்துருக்காங்க. சரி ரைட். அப்போ 696.3 இது டிவைடட் பை 660 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 36.3 தானே நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அமௌண்ட்டு. 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே இருக்கு. 2 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே இருக்கு. அப்போ 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா 330. 330. இந்த 330 தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கானது இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 6% ஈக்குவல் டு 330க்கு தான் இந்த அமௌண்ட் 36.3னா பர்சன்டேஜுக்கு எவ்வளவு? ஒரு 0 அடிச்சிடலாம். மல்டிபிள் பண்ணால் 36/3 363 டிவைட் பை 33 ஒரு 33 ஒரு 30 11% இருக்கும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ். சரிங்களா? அப்போ 11% எடுத்துக்கலாம். 11% ஹோல் ஸ்கொயரா 121/10,000 வரும். 10,000 மல்டிபிள் பண்ணோம்னா 363,000 வரும். இங்கே பிரின்சிபல் இன்ட்டு 121 இருக்கும். 121 இது 3 டைம் அடிக்கா? 3 டைம் அடிக்கும். இப்போ 3 × 1000 3000. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சரிங்களா? எவ்வளோ அதாவது நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுட்டேன்னா எப்படி வேணாலும் இதை அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? சில பேர் என்ன செய்வாங்கன்னா இது அமௌண்ட்டுன்னா அமௌண்ட் பை அமௌண்ட் சொல்லி டிவைட் பண்ணி அது ஒரு விதமாக கொண்டு போகலாம் ட்ரெடிஷனல் மெத்தட்ல. நான் இதவே என்ன செஞ்சுட்டேன், இதுக்கான டிஃபரன்ஸ் இந்த இருக்கு. இப்போ டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா எடுத்துட்டேன். ஆர் வேணும். இப்போ 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே இருக்கிறது தனி வட்டி. இந்த தனி வட்டி 2 வருஷத்துக்கு 660 ஒரு வருஷத்துக்கு 330 இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 330ன்றது இந்த வட்டி. இதுல இருந்து தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆனது இவ்வளவு கூடியிருக்கு. அப்ப 330க்கு இந்த நம்பர் 100க்கு எவ்வளோனா ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கிடைச்சிடும். அதை திரும்ப இதுல போட்டு பிரின்சிபல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அடுத்து 16. ஓகே. 22,500 ரூபா அஞ்சலி என்ன செய்யறாங்க? 6 சதவீதம் தனி வட்டி விதத்துல கடனா வாங்கி அதை அசோக்கு கொடுக்கும்போது கூட்டு வட்டியா கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வட்டி எவ்வளோ இருக்கும்? 22,500 2 வருஷத்துக்கு 6%. வட்டி எவ்வளவு? 2 0 அடிச்சிடலாமா? அது ஒரு 5 225னா என்னாச்சு? 2 0 456 0 33 24 2 700 தான். 2700. அசோக் கொடுக்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா கொடுத்துருக்காங்களா? அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சுன்னா 6%. 6% சுருக்கிடலாமா? 6% சுருக்கணும்னா என்ன வரும்? 2 6 52 அப்ப 50:53 எடுக்கலாமா? பிரின்சிபல் இது அமௌண்ட் 2 வருஷம் 4 ஸ்கொயர் பண்ணிடுறேன். இதுல வட்டி எவ்வளோன்னு பாக்குறேன். 50 ஸ்கொயர் 5 25 2 500 53 ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணாதான் தெரியும். 53 3 9 5 15 15 30 3 25 28
2809. சரிங்களா? ரைட். இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். லாபமா நட்டமானு எதில் அவங்க வட்டி தானே கொடுக்குறாங்க. இப்போ வட்டி எவ்வளோ ஆச்சு, இதுலேருந்து இது பிரின்சிபல் பாருங்க. வட்டின்றது எத்தனை பார்ட்டு, இது ஒரு 309 பார்ட். இது எவ்வளோன்றது ரூபாயா பார்க்கணும். இந்த 2500 ரூபா தான் 22,500. இது எவ்வளோ மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்க. 2 0 போக 25, 4 8 200, 9 25. 9ஆல் மல்டிபிள் பண்ணால் இது வரும். இதையும் 9ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 9 81 8 9 27. 2781 ரூபா. எது கமல் அசோக்கு கொடுக்கும்போது கூட்டு வட்டிங்க. இது அஞ்சலி வந்து நார்மல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வட்டி. இது அசோக் கொடுக்கறது கூட்டு வட்டி, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வழக்கம் போல தான் செஞ்சிருக்கேன், வேற ஒன்றுமே புதுசாக செய்யலைங்க. ஏற்கனவே என்ன செய்யறாங்கன்னா அதான் செஞ்சிருக்கேன். என்ன கேட்குறாங்கன்னா லாபமாக நட்டமாக இருக்கிறாங்க. இங்கே கொடுக்கும்போது பாருங்க 2700 தான் வட்டி, அங்கே கொடுக்கும்போது பாருங்க 2781 ரூபா வட்டி. எவ்வளோ எக்ஸ்ட்ராவா இருக்கு, 81 ரூபா வட்டி எக்ஸ்ட்ராவா இருக்கு லாபம். இப்போ 81 ரூபா ப்ராஃபிட்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க, லாஸும் இருக்கு ப்ராஃபிட் இருக்கு பாருங்க. இப்போ 81 rupees ப்ராஃபிட்ன்றதான் கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்க 17. இது டைரக்ட் கொஸ்டின். உங்களுக்கு டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, ஃபார்முலா எப்படி போட போறீங்க. டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 24,000 ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. R/100 2 வருஷம். சரியா? 60 வச்சுருக்கலாமா. 1 6 4 6 400 400 இன்ட்டு R²/10,000. இங்கே 1 இருக்கும். 2 0 2 0 அழகாக அடிச்சிடலாம். ஒரு நாள் 25 நாளாக 100 கிடைக்கும். 25 கிட்ட வந்துடும். R² = 25 அப்படின்னா R = என்னங்க, √25. That means 5%. ஆப்ஷன் C is the correct one. அடுத்து 18 பாருங்க. டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன அரையாண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸ் மாடலில் போடலாம், ஈஸியாக வரும். ஆனால் பாக்ஸ் மாடல் நிறைய பேர் புரியாதுன்றனால கிளாஸ் கவனிச்சவங்க தான் புரியும். ஸோ அதனால நான் ட்ரெடிஷ்னலாக இந்த இடத்துல ட்ரெடிஷ்னலாக கொண்டு வருவேன். நான் மேக்ஸிமம் பாக்ஸ் மாடலில் செஞ்சால் ஈஸியாக இருக்கும். ரைட். இப்போ பாருங்க, நான் என்ன எடுத்துக்கிறேன், இது ஃபார்முலா எடுத்துக்கிறேன். டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு அரையாண்டுனால நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, A = பிரின்சிபல் இன்ட்டு R/100. பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100. இங்கே அரையாண்டு வந்ததுனால R/2 பவரில் 2n மைனஸ் P. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு PNR/100 தான். சரிங்களா? எவ்வளோதான். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க 1 to 0. ஓகே, பிரின்சிபல் இல்லை. சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. R/2னா 10% பாதி 5% தான். 5/100 வரும். அப்போ 21/20. இது 2 டைம்ஸ்னால 4 வரும். இப்போ பிரின்சிபல் இன்ட்டு 21/20 பவரில் 4 மைனஸ் P. இப்படி வந்துடும். இது வந்து PNR/100 பிரின்சிபல் தெரியாது. NR மல்டிபிள் பண்ணால் 20%. 20/100 இதை சுருக்கணும்னா 24 12 2 2 20. ஓகே, 1/5 P/5 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். 21 இது 20னா அது ஒரு 16,000 வரும். அது ஒரு 19 481 P மைனஸ் இது ஒரு 16,040 மைனஸ் P. அப்படின்போது இதை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு 3481 P மைனஸ் P மைனஸ் இங்கே P/5. ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இப்படி வந்து நிற்கும். 16,000 மைனஸ் இது P/5 வந்து இங்கே 124.05. மறுபடியும் இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இப்படி வந்து நிற்கும். 2481 P/16,000. சாரி 1600 124.05. இதை மல்டிபிள் பண்ணிடுங்க. இது கரெக்டாக இது 5 டைம்ஸ் அடிக்குது பாருங்க. 0.5. இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 5 80 8000. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா? இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் போனாவே இப்படி தான் காம்ப்ளிகேட் ஆகிரும்.
இல்லை அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் மாடல்னு ஒன்று இருக்குது இங்கே பாருங்க 1 2 3 4 வருஷத்துக்கு 4 பாக்ஸ் இப்படி எடுத்து ஃபில் பண்ணலாம். அது கிளாஸுக்கு வந்தவங்க மட்டும் தான் புரியும், அதனால நான் இங்கே சொல்ல விரும்பல. அடுத்து 19வது கேள்வி பாருங்க. ஆண்டுக்கு என்ன வட்டி விதத்தில் 1500 ரூபா அசல் வந்து 2 வருஷத்துல இவ்வளவு ரூபாயா மாறுது. இப்போ இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுலாவே என்ன செய்யலாம்னா ரொம்ப சிம்பிளா இது 1500 பிரின்சிபலா, அங்க இருக்கிறது அமௌண்டா 1500, இது 1591.3. இப்போ இங்கே 35 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்றேன். பாயிண்ட்டை டெசிமலை கேன்சல் பண்றதுக்கு 2 பக்கம் 100 மல்டிபிள் பண்ணிடுறேன். இது ஒரு 15,000. இது ஒரு 15,935. 2 வருஷம் கொடுத்துருக்காங்களா, ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும். ஸ்கொயர் ரூட் எங்கே எடுக்க முடியுமோ அங்கே தான் எடுக்க போகிறோம். இங்கே எடுக்க முடியாது, அதனால நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கல. இங்கே 15ஆல் சுருக்கிடுறேன், இல்லாட்டி 5ஆல் சுருக்கிடுறேன். 15ஆல் சுருக்கிடுவோமா, 1 5 இங்கே 10,000 இருக்கும். 1 15 6 5 90. அடங்காது. 7 5 8 5 120 9 5. இங்கே 0, இங்கே அடங்காது, இங்கே 0, இது இல்லை. 10609. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஏன் சார் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க? 2 வருஷம் கொடுத்தா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், 3 வருஷம் கொடுத்தா கியூப் ரூட் எடுக்கணும், 4 வருஷம் கொடுத்தா ஃபோர்த் ரூட் எடுக்கணும், 5 வருஷம் கொடுத்தா ஃபிஃப்த் ரூட். ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஃபுல்லாகவே இந்த டைப்புக்கு வந்துடுங்க. இது 10,000க்கு 100. இது 9 அப்படின்றனால 103. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 100க்கு 3 பார்ட்னா இப்போ 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு 6% இல்லாட்டி இப்படி போட்டு பாருங்க. 6% ஈக்குவல் டு 100க்கு 3 கூடி இருக்கு. 30%க்கு எவ்வளவு? 3%. ஆப்ஷன் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்க. நம்பர் ஆஃப் இயர் கண்டுபிடிக்கிறது. நம்பர் ஆஃப் இயர் கண்டுபிடிக்கிறது இன்னும் சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். 20,000 பிரின்சிபலா, இந்த 20,000க்கு 10% தானே. 20,000க்கு 10% ஃபர்ஸ்ட் எவ்வளவு பாருங்க. 20,000க்கு 10%னா எவ்வளவு கூடி இருக்கும்? 0 0 அடிங்க, 2,000 ரூபா. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பு எவ்வளவு அமௌண்ட் கூடியிருக்கு பாருங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கூடியிருக்கு பாருங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கூடியிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 6,620 ரூபா கூடியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இதுல இருந்து இது எத்தனை மடங்கு இருக்குன்னு பாருங்க. 2,000 எதனால மல்டிபிள் பண்ணா நியரஸ்டா இங்க வரும். 3ஆல மல்டிபிள் பண்ணா நியரஸ்டா வருமா? 3ஆல மல்டிபிள் பண்ணா நியரஸ்டா வரும். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா அந்த 3 இயர். அவ்வளவுதான். ஆப்ஷன் சி தான் இருக்கணும். நம்பர் ஆஃப் இயர் ஃபுல்லாவே இந்த மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து இது எத்தனை மடங்கு இருக்கு, எதால மல்டிபிள் பண்ணா நியரஸ்டா வருமோ அதான் ஆன்சர். எல்லா கணக்குமே பொருந்தும், செக் பண்ணி பாருங்க. அடுத்து 21. A sum of money double itself at a compound interest 15 years. How many years it will become 8 times கேக்குறாங்க. பாருங்க, டபுள் ஆகுறது 15 இயர்ஸ் ஆகுது. 8 டைம்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி மாடல் ஃபுல்லாவே இந்த மடங்கு இருக்கு இல்லையா, அந்த மடங்கு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. மடங்கு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. 2 ஈக்குவல் டு 8 போட்டுக்கணும். அது எப்போ ஈக்குவல் ஆகும்னா 2 கியூப்ல தான். 8 எத்தனை பவர்ல எழுதலாம்? இதே 2 பேஸ் இருக்கணும். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே பேஸ் தான் இங்க இருக்கணும். இப்போ 2 2 கொண்டுனா இந்த பவர்ல என்ன இருக்கோ அதை எடுத்து இந்த இயரோட மல்டிபிள் பண்ணிடுங்க. இப்போ 3 × 15 3 5 45 வருஷம் ஆகும். இல்லை சார் இது புரியல சார் அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன், இல்லை 1 ரூபான்னு எடுத்துக்கிறேன். 1 ரூபா 2 மடங்கு ஆகுது. அடுத்து இது இன்னும் 2 மடங்கு, அடுத்து இது 2 மடங்கு, இப்படியே போயிட்டே இருக்கு. எனக்கு என்ன 8 மடங்கு தானே வேணும். இது ஒரு இது வர்றதுக்கு 15 வருஷம் ஆகுதான். அடுத்து இங்கேருந்து வரும்போது இன்னொரு 15 வருஷம் ஆயிருக்கும். இங்கேருந்து இங்கே வரும்போது 15 வருஷம் ஆயிருக்கும். எனக்கு 8 மடங்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 மடங்குலேருந்து 8 மடங்கு வரணும்னா எனக்கு எத்தனை வருஷம் போயிருக்கு? 3 15 போயிருக்கா? அப்போ 45 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணலாம். சரியா? ரைட். அடுத்து இந்த இங்கேயும் டைம் தான் கேட்டிருக்காங்க. என்ன செய்யணும்? டைம் கேட்டாவே இது ஆஃப் வேலி. ஆஃப் வேலிக்கு என்ன கண்டிஷன்னா அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் 4400க்கு எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும்? 8% பார்க்கணுமா? பார்க்கக்கூடாது. அரை ஆண்டுனா இதுல பாதி தான் பார்க்கணும், 4% தான் பார்க்கணும். அப்ப 4% எவ்வளவு? அடிச்சிருங்க. 4 16 16 176 ரூபா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன? இதுல இருந்து இது எவ்வளவு கூடி இருக்கு பாருங்க. இதுல இருந்து எவ்வளவு கூடி இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 176 ரூபா கூடி இருக்கா? இன்ட்ரெஸ்ட் 176 ரூபா கூடி இருக்கு பாருங்க. இது எத்தனை மடங்கு இருக்கு? 1 மடங்கு தானே இருக்கு. அப்படியே
அப்போ 1 இயர் அப்படின்னு போட்டுறக்கூடாது, அரையாண்டுல இருக்கு இல்லையா. அப்போ 1ன்னா ஒரு ஆஃப்னு அர்த்தம் அரையாண்டு இருக்கனால. இப்ப நார்மல் அரையாண்டுல இல்லைன்னா நான் டைரக்டா 1 இயர் நினைச்சிட்டு இருப்பேன். இது அரையாண்டுனால ஒரு ஆஃப்ன்றது தானே 6 மாசம், இல்லைன்னா அரையாண்டு வரும்போது பை 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப அரை வருஷம்ன்றது 6 மாசம். சரியா, மறந்து தப்பா போட்டுறாதீங்க. அடுத்து இது முக்கியமான கொஸ்டின். ஒரு அசல் தொகைக்கு 2 வருஷத்துக்கு பின்னாடி 2420 ரூபா ஒரு அமௌண்ட்டும், 3 வருஷத்துக்கு பின்னாடி 2662 ரூபா ஒரு அமௌண்ட்டுமா கிடைச்சிருக்கு. அசல் மட்டும் ஆண்டு வட்டி விதம் நினைக்கிறாங்க. ரைட், என்ன செய்யலாம்? இதே மாதிரி சமம் முன்னாடி ஒன்று பார்த்தோம். இப்போ வருஷத்தோட டிஃபரன்ஸ் என்ன? இங்கே 1 இயர் தானே, 1 இயர் தான் டிஃபரன்ஸ். 1 இயரா இருக்கனால 2 மெத்தடில் செய்யலாம். நான் ஒரு ஈஸியான மெத்தடில் செய்கிறேன். இப்போ இங்கே 2420 ரூபா, இங்கே 2662 ரூபா. எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2662 ரூபாயிலிருந்து 2420 ரூபாயை கழிங்க. எவ்வளோ கூடியிருக்கு? ஒரு 242 ரூபா கூடியிருக்கு. எவ்வளவுக்கு? இந்த அமௌண்ட்டுக்கு 2420 ரூபாய்க்கு 242 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பர்சன்டேஜுக்கு எவ்வளவு? 100% எவ்வளவு இருக்கும்? அடிச்சோம் அப்படின்னா 10%. இப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 10% கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீங்க ஆப்ஷன்ல 10% எங்க இருக்குன்னு பாருங்க. இதுல 1 இருக்கு, மற்ற எதுலையுமே இல்லை. ஆன்சர் இதான் போட்டலாம். இருந்தாலும் அசலை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்ய போறேன்? 10% இது சுருக்கிடுறேன். 10% என்ன? 10/100 தானே. சுருக்குனா 1/10. நான் எழுதுறேன் பிரின்சிபல், இது அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது 10னா இது 11 போடுவோமா? 2 வருஷம் கொடுத்துருக்கனால என்ன செய்வோம்? ஸ்கொயர் பண்ணுவோமா? இது 100, இது 121. இப்போ அமௌண்ட் தானே கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. அப்போ இந்த பார்ட் தான் அந்த நம்பர் 2420 ரூபா. எனக்கு இந்த பிரின்சிபல் தான் வேணும். அப்போ இது எத்தனால மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர் வரும்? 20ஆல மல்டிபிள் பண்ணால் வரும். அதே மாதிரி இதையும் 20ஆல மல்டிபிள் பண்ணால் வரதான் பிரின்சிபல். 20 × 100 எவ்வளோ ஆச்சு? 2000 ரூபாய். ஆப்ஷன் பியில் இருக்கா? சிம்பிள். அடுத்த கேள்வி. இந்த கொஸ்டின்ல 32,000 ரூபா அசல் கொடுத்துட்டாங்க, 9%. ஃபர்ஸ்ட் இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டுருமா? 32,000 ரூபா, 32,000 ரூபா பிரின்சிபல், 9%. 3 வருஷம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3 இயர் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இது ஒரு 6 9 6 96 96 9 6 9 4 5 86 8,640 ரூபா. இது தனி வட்டிங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ அடுத்ததுல 10% இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஃபார்முலாலையும் போடலாம், இல்லைன்னா 10%னா 10/100 சுருக்கணும்னா 1/10. 1/10னா இது 10:11 எடுத்துக்கலாமா? 3 வருஷம்னால இது கியூ பண்ணலாமா? இது 1000 வரும், இது 1331 வரும். பிரின்சிபல் தான் கொடுத்துருக்காங்க. 1000 பார்த்து தான் 32,000. இப்போ எத்தனால மல்டிபிள் பண்ணால் இது வரும்? 32ஆல மல்டிபிள் பண்ணால் தான் வரும். இப்போ அதே மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே வேணும். இதுல இருந்து இது பாருங்க எவ்வளோ கூடி இருக்கு? 331 கூடி இருக்கு. 331 பார்ட் எவ்வளவு? 32ஆல மல்டிபிள் பண்ணால் தெரிஞ்சிடும். 32ஆல மல்டிபிள் பண்ணா 331 × 32 4 2 2 6 9 2 6 6 9 10 15 மீதி 1 10,592 வட்டி. 10,592 இந்த வட்டி. அங்க ஒரு வட்டி இருக்கு. என்ன கேட்குறாங்க? மொத்த உயர்வு எவ்வளவு 3 வருஷத்துல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுல இருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு உயர்வு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்குமா? 8,640 கழிச்சுங்க. 8,640 கழிங்க 2 5 ஒரு 9 இதுல ஒரு 1. ஆப்ஷன் பி கரெக்டாக வருதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிக்க போறீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிக்க போறீங்க. இதுக்கு மட்டும் ஃபார்முலா போடல, நீ அதுக்கு ஃபார்முலாவில் போட்டு ரெண்டுடைய டிஃபரன்ஸ் தான் ஆன்சர். லாஸ்ட் கேள்வியா பாருங்க. டிஃபரன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை 2 பேங்க்ஸ் 2 இயர். 5,000 ரூபாய்க்கு 25 ரூபா டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரேட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே ஃபார்முலா எடுத்துக்குவோம். டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 25 ரூபா. பிஎன்ஆர் பை 100 தானே. பிரின்சிபல் எவ்வளவு? 5,000. நம்பர் ஆஃப் இயருங்க 2 வருஷம். R1 இதுக்கும் R2க்குமான டிஃபரன்ஸ் எடுத்துக்கிடுவோம். அதே 5,000 தான், அதே 2 வருஷம் தான். R2 அப்படின்னு ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் அவங்க கொடுத்துட்டாங்க. இது சுருக்கிடலாமா? எவ்வளோ ஆச்சு? 100. இதுவும் அதே மாதிரி 100. அப்போ R1 100 காமனாக அப்படி எடுத்துக்கிறேன். R1 மைனஸ் R2 இந்த ஈக்குவல் என்ன? 25. இந்த 100ஆல வந்து டிவைட் பண்ணிடலாமா? அப்போ 25 டிவைடட் பை 100 தட் இஸ் ஈக்குவல் டு இதோட டிஃபரன்ஸ் கிடைக்கும். அவங்க கேட்குறது அந்த டிஃபரன்ஸ் தான்.
ரேட் ஆஃப் பர்சன்டேஜோட டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.25% ஆப்ஷன் ஏ இது. சரிங்களா? ஃபார்முலா இல்லாமல் செஞ்சால் எப்படிலாம் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாடலை வச்சு அடுத்தடுத்து இருக்கு நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.